எங்க 200 நாள்ல வந்து 500 600 கொலை நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இந்த 10 ஆண்டுல இவ்வளவு நடந்திருக்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை நபர்கள் மீது வழக்கு போடப்பட்டது, எத்தனை மலர்கள் குடிபட்டாருன்னு சொல்லுங்க பாப்போம். நேஷனல் மீடியா பூராமே திரு மோடி அவர்களுடைய பாக்கெட்ல இருக்கு. அதனாலதான் அவர் ஜிப்பாவே போட்டிருக்காரு. அவர் ஜிப்பா பாக்கெட்ல 2 பேர்த்தையும் வச்சிருக்காரு. இதே பிரதமர் என்ன பண்றாரு, உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு, அதை காக்க வேண்டிய அரசு என்ன செய்து தூங்கிட்டு இருக்கு, கொட்டை விட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஊழலுக்கும் துப்பு இல்ல. வேங்க வயசு பேசிட்டே இருக்காங்க. இனிமேல் எவனாவது வேங்க வயல்னு பேசினா நாக்க வெட்டணும். கண்ணீர் விட்டு அப்பனு மகனும் போய் கண்ணீர் விட்டு கலைஞர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு வந்து கொள்ளையை நடிச்சு இப்ப சிபிஐ வழக்கு என்கொயரியில கோர்ட்ல இருக்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சேர்ந்த முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா தான். சார் வணக்கம். வணக்கம். எதிர்கட்சிகள்லாம் அவங்க மீது என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டினோட துவக்கத்திலிருந்தே நம்ம 200 நாட்கள் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 595 கொலைகள் நடந்திருக்கு. இது தமிழ்நாடா இல்ல கொலை நாடா, கொலை நகரமாக மாறி வருகிறது தமிழகம். திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அடுக்கடுக்கான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க சொல்றது பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரியுது. ஏன்னா முந்தா நாள் ஒரு 4 கொலை, அதுக்கு முதல்ல ஒரு பாட்டியம்மா, அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஒரு மர்டரு, ஆம்ஸ்ட்ராங் கொலை, இந்த மாதிரி ஒரு மாதமா கண்டினியூவா கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது பெரிய இஷ்யூவா தெரியுது. அது காரணம் என்னன்னா ஊடகங்கள் தான். இந்த ஊடகங்கள்லாம் முன்னாடி எல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வாய் மூடி கைப்பொத்தி வாய் மூடிட்டு உக்காந்துட்டு இருந்தானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பெருசா பண்ண மாட்டானுங்க. இப்ப இவர் ஆட்சியில கலைஞர் ஆட்சி போச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனே இவருடைய ஆட்சியில எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு. எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஏதாவது ஒருத்த மேல கேஸ் போட்ட, இந்த சாட்டை சவுக்கு சங்கர் மீது கேஸ் போட்ட உடனே அதுக்கு எல்லா பேரும் கூப்பாடு போட்டுக்கிட்டு வர்றான். எல்லா ஊடகமும் அதை வெளிச்சம் போட்டு காட்டுறான். இந்த மாதிரி ஒரு பெரிய இதா இருக்கு. அதனால தமிழ்நாடு அரசு இந்த ஊடகங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். கட்டுப்பாடை விதிச்சு அதுக்கு எடிட் பண்ணக்கூடாது. பட் எடிட் பண்ற மாதிரி இன்னென்ன விஷயங்கள் தான் எப்படி கூகுள்ல ஒரு சட்டம் வச்சிருக்கானோ அது மாதிரி தமிழ்நாடு அரசும் இன்னதான் இதை வெளியிடணும், மற்றதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு சட்ட முன்வடிவை வெளிப்படுத்தணும். அப்பதான் இது அடங்குவானுங்க. இல்லைன்னா இதை இது பண்ணி காட்டிக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையில அது அல்ல. ஏற்கனவே நடந்த எல்லா ஆட்சியிலையும் இது நடந்திருக்கு. எல்லா ஆட்சியிலையுமே சொல்ல போனா இதுல அவங்க ஜெயலலிதா அம்மா ஆண்ட காலத்துல இருந்து அந்த 10 ஆண்டு காலத்துல இப்ப நான் லிஸ்ட் உங்களுக்கு தரேன். ஜெயலலிதா அம்மா காலமும் எடப்பாடியும் சேர்த்து மொத்தம் 10 ஆண்டு காலம். இந்த 10 ஆண்டு காலத்துல என்னென்ன நடந்துச்சுங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். தயவு செய்து இதை கட் பண்ணாம உங்க சேனல்ல வெளியிடுங்க. இதுல அதாவது கொலை மொத்தம், அதாவது 2011 இருந்து 2020 வரை கொலை மட்டுமே 16,440 கொலைகள் மட்டும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சொத்துக்காக நடந்த கொலை, அது மோட்டிவேஷன் கொலை. சொத்துக்காக நடந்த கொலை 113 கொலை. அண்ணன் தம்பி பங்காளி இவங்களுக்குள்ள சொத்து தகராறு வரும்ல, அது மாதிரி தகராறுல அது 113 கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கொலை முயற்சி அது கிட்டத்தட்ட 27,503 கொலை முயற்சி நடந்திருக்கு. அதெல்லாம் கேஸ் ரிஜிஸ்டர்டு. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் சட்டப்பூர்வமா எஃப்ஐஆர் போடப்பட்ட கேஸுகள் எல்லாமே. அதுக்கப்புறம் வரதட்சணை கொலைகள், வரதட்சணை கேட்டு கொடுக்காம போனதுனால அதுல நடந்த கொலைகள் 763 கொலை வரதட்சணை கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை 4,942 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு.
அதுக்கப்புறம் பெண் கடத்தல் 11,634 பெண்களை கடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வழிப்பறி 20,165 வழிப்பறி நடந்திருக்கு. 20,165 வழிப்பறி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திருட்டு 1,34,331 திருட்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாலியல் துன்புறுத்தல் 10,604 பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. இது ஒட்டுமொத்தமா அந்த 10 ஆண்டு காலத்துல நடந்த சட்டமீறல் நிகழ்ச்சிகள். இது என்ன சொல்றீங்க? எங்க 200 நாள்ல 500 600 கொலை நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இந்த 10 ஆண்டுல இவ்வளவு நடந்திருக்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? காவல்துறை தான், காவல்துறையில இருந்து கொடுத்ததுதான். காவல்துறையில இருந்து எடுத்த டேட்டா தான். இதுல எதுவும் ஒன்றும் மாறாது. மாறினா நீங்க என் மேல வழக்கு தொடுக்கலாம், என்னும் சந்தேகம் வேண்டாம். இந்த சம்பவங்கள்லாம் நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. இப்ப நம்ம திமுக ஆட்சியில வந்த பிறகு குறிப்பா பல அத்துமீறல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே ஈடுபடுறாங்க. பல விஷயங்கள் மேற்கோள் காட்டுறாங்க. விருகம்பாக்கத்துல பெண்ணை பாலியல் சீண்டல் உட்படுத்தினதா இருக்கட்டும், பெண் காவலராக இருக்கட்டும். அதே போல திருச்சியில நம்ம தாம்பரத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏவே இருக்கட்டும், அவர் ஓப்பனா பேசினாரு, இந்த ஃபேக்டரியை காலி பண்ணல அப்படின்னா இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இந்த மாதிரி வன்முறை பேச்சுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே கட்சிக்காரங்களே ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்ல தம்பி, நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் சேர்த்து தான். கட்சிக்காரனா இருந்தாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டவனா இருந்தாலும் மொத்தம் குற்றங்கள் குற்றம் தான். எங்க கட்சிக்காரன் செஞ்சா அது குற்றம் இல்லைன்னு ஆயிடாது. அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் லேசா உற்றாது இந்த அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு யாரா இருந்தாலும் குற்றங்கள் செய்தால் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் கண்டிப்பாக. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படல. ஆனா சில எதிர்கட்சி ஊடகங்கள்லாம் பறைசாற்றுறாங்க, இந்த மாதிரி காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, ஆகையினாலதான் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படின்னு. 100க்கு 100 அது தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, விருகம்பாக்கத்தில் நடந்த சம்பவத்துல அந்த குற்றத்தில் ஈடுபட்டவரை நம்ம கைது செஞ்சு உள்ள போட்டோமா, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோமா, நம்ம இது பண்ணிட்டோமா, சிறையில இருக்காரு இன்ன வரைக்கும்? இல்ல, நீங்க ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, இது வேணும்னு பண்ணல, தவறுதலா நடந்ததுன்னு அந்த பர்டிகுலர் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? காவல்துறையில எழுதி கொடுத்துறாங்களே எழுத்துப்பூர்வமா கொடுத்த பின்னாடி அவர் மேல எப்படி போட முடியும், வழக்கு தொடர முடியும்? சொல்லுங்க. விட்னஸ் வேணும்ல. இப்போ நீங்க தான் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம். அப்ப ஆளுங்கட்சியினுடைய இதெல்லாம் இப்ப வேணும்னு இந்த ஊடகங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் கட்டுக்கதைகள், புனையப்பட்ட செய்திகளை தான் ஊடகங்கள் புனைந்து செய்துகிட்டு இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. நேற்று நடந்த நியூஸ் இதுல நான் கலந்துகிட்டேன். அதுலயும் இதே மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளவு அக்கரன்ஸ் இப்ப 2000 மட்டுமே 1682 அக்கரன்ஸ் நடந்திருக்குன்னதுக்கு அதெல்லாம் இல்ல, நீங்க பாட்டு போற வழியில பொதுப்படியா பேசிட்டு போறீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த டேட்டா எல்லாம் தயார் பண்ணேன், கேட்டு வாங்கினேன். புரியுதுங்களா? ஆகையினால இந்த டேட்டால எதுவுமே தப்பு இல்லை, எல்லாம் 100க்கு 100 உண்மை. ஆகையினால அதனால அந்த அரசை நான் இப்ப குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது எல்லா அரசு காலத்திலயும் எல்லா இடத்துலயும் இது நடக்கும். 10 லட்சம் 8 லட்சம் 8 கோடி மக்கள் வாழ்ற இந்த நாட்டுல இது போன்ற நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். ரகுபதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இந்த கொலை வன்முறை சம்பவங்களுக்குலாம் அரசு தலையிடக்கூடாது, இது அரசு பொறுப்பு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. இல்ல, அரசு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசு தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. ஆனா அந்த எமோஷன்ல நடக்கிற அந்த கொலைகள்ல நாங்க பக்கத்துல இருந்து பாதுகாக்க முடியாது. ஒரு ரவுடிகளுக்குள்ள ஒரு இது நடக்குது அப்படின்னு சொன்னா அதை அந்த ரவுடி ஏற்கனவே குற்றவாளி பட்டியல்ல இருந்தானா அவனை நாங்க கண்காணிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தா நாங்க அதுக்கு முன்னாடி அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணோம். அது மாதிரி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதாவது இப்ப இதுல இவங்க இதுல கூட சொன்னல, அதாவது கொலை முயற்சின்னு சொன்னேன் இல்லையா, கொலை முயற்சின்னு சொன்னேன்ல, அதுதான் அது. கொலை முயற்சியை தடுத்து நிறுத்திருக்காங்க. அத எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா? 12,000 பேர் அந்த கொலை முயற்சியை தடுத்திருக்காங்க. அது மாதிரி எங்க இதுலயும் கொலை முயற்சியை நாங்களும் தடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல, இப்ப அமைச்சர் இப்படி பேசுறாரு ரகுபதி அவர்கள், கொலை நடந்துச்சுன்னா இது அரசு தொடர்புபடுத்தி பேசாதீங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. ஆனால் நம்முடைய அப்போது எதிர்கட்சியில் இருந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அதிமுக ஆட்சியில கொலை கொள்ளை
கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் வந்து தலை தூங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது அதை முன்வைக்கிறார் இல்லையா? ஆளுங்கட்சியா வந்தபோது உங்களோட அமைச்சர்கள் வந்து இப்படியான ஒரு கருத்தை வந்து ஆமையா, நான் தான் சொல்றேனே, பாலியல் எவ்வளவு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு, எவ்வளவு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. இந்த நாங்க ஆட்சிக்கு அமைச்சு இந்த 3 வருஷத்துக்குள்ள எத்தனை பாலியல் உங்களால சொல்ல முடிந்தது? திருச்சியில ஒண்ணு, நீங்க ஒண்ணு 2 3 சமாச்சாரம் தான் சொல்லியிருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுவும் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வேண்டான்ட்டாங்க, அவங்க எஃப்ஐஆர் போடல, 2ல தான் எஃப்ஐஆர். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து எங்க இதுல வந்து தவறு நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க? கொலைகள் நடந்திருக்கு, அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அது வந்து எந்த மாதிரி கொலைகள்? அது அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன்ல நடந்துகிட்ட கொலைகளை தவிர இது வந்து ஒரு இது நான் நடந்தது இல்லை, ஒரு ரவுடி குரூப்புகளுக்குள்ள நடந்ததில்லை. இப்ப இது வந்து அந்த மாதிரி உள்ள ஒரு சூழல் தான். ராம்ஸ்டாங் கொலையை பொறுத்த மட்டும் அது திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்கான். அது வந்து எப்படியோ அதை கண்காணிக்க தவறி இருக்கு காவல்துறை. அதனாலதான் அவரை அந்த கமிஷனரை மாத்தி இப்ப புது கமிஷனர் போட்டிருக்கு. சரிங்களா? இது மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்காம தடுக்கிறது தான் காவல்துறையினுடைய வேலை. அதை காவல்துறை செவ்வனே செய்யணும். காவல்துறையுடைய கைகள் ஒன்றும் பூட்டல, காவல்துறை ஃப்ரீயா தான் விட்டுடுக்கு. 2வது இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, கட்சிக்காரவங்க எல்லாம் ஸ்டேஷன் இப்ப வேணும்னாலும் நீங்க இப்போ இதை எடுத்துட்டு போங்க, எங்கேயாவது கட்சிக்காரன் கரவெட்டிக்காரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானான்னு பாருங்க. பரவாயில்ல பேசப்படுது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே கட்சிகளுடைய அது வந்து இது வந்து ஊறி போன ஒண்ணு. பழைய முன்னாடி இருந்தது எப்போ 60, 71, 72 காலகட்டங்கள்ல தான் அந்த மாதிரி இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி காலத்துல இருந்தே காவல் நிலையத்துக்கு யாரும் போகக்கூடாது. ஏதாவது ஒண்ணுன்னா கூட அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும், துரு அமைச்சர் மூலியமாவும் முதலமைச்சர் மூலியமா தான் சொல்யூஷன் தேடணுமே தவிர நேரடியா காவல்துறையில போய் நீங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்படி பார்க்கணும்னா காவல்துறையுடைய உயர் அதிகாரி, எனக்கே ஒரு பிரச்சனை, நானே கமிஷனர் தான் போய் பார்த்தனே தவிர காவல்துறைக்கு போகல. அவரு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணாரு அந்த பெட்டிஷனை, வந்து நீங்க ஸ்டேஷன்ல போய் பாருங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு போனோம். அதனால சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். நாங்க யாரையும் கையை பூட்டி வைக்க முடியல, கையை கட்டி போடவும் இல்லை. காவல்துறை வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். அதனால எல்லா ஆட்சியிலையும் இது நடக்குதுங்கிறதுக்கு தான் இந்த லிஸ்டை நான் சொன்னேனே தவிர அதுக்காக நாங்க குற்றமற்றவர்கள்னு நான் சொல்ல. எங்க ஆட்சியில நடந்திருக்கு, அதை இனியும் விழிப்போட இருந்து இதை தடுப்போம். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க முன்னோசனையா கலைஞருடைய சன் அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை கையில வச்சிருக்கிறதுனால காவலர்களை எல்லாம் அழைச்சு பேசி இனிமேலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம பார்த்துப்பாரு. ஓகே, ஒரே ஒரு இறுதியான ஒரு கேள்வி. இன்றைய தினம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல 70 கோடி மதிப்பிலான இந்த மெத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் 70 கிலோ பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர், சிறுபான்மை பிரிவினுடைய துணைத் தலைவர் என்று செய்திகள் வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஜாபர் சாதிக் தேசிய தழுவிய ஒரு பெரிய இஷ்யூவா பார்க்கப்பட்டது. திமுகவுடைய நிர்வாகி ஜாபர் சாதிக் அவர்கள் வெளிநாடு, பல அண்டை நாடுகள், பல வெளிநாடுகள்ல வந்து அவர் போதைப் பொருளை கடத்தினார் அப்படின்ற ஒரு செய்தி. இப்ப மீண்டும் ஒரு திமுகவுடைய நிர்வாகி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறார். 70 கோடி மதிப்பிலான மெத்து. எப்படி இந்த சம்பவம் பாக்குறது? தொடர்ந்து திமுகவினர் இது மாதிரியான சம்பவங்களை ஈடுபட்டு அரெஸ்ட் ஆகிறது வந்து நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்துன்னா எத்தனை பேரு? பலர் நம்ம பார்க்கலாம். அவ்வப்போது கஞ்சா விவகாரமா இருக்கட்டும், அதுலயும் பிடிபடுறாங்க. எல்லாமே மனிதர்கள் தானே. எங்க கட்சியில 1 கோடி உறுப்பினர்களுக்கு மேல இருக்காங்க. 1 கோடி உறுப்பினர்கள் இருக்குல்ல, 1 கோடி பேர் வந்து நேர்மையானவன் உண்மையானவன் சொல்ல முடியுமா? அவன் ஏதாவது அளவுகள் நம்ம பாரதிய ஜனதா வைக்க மாட்டேங்கிறோம். ஏன் பாரதிய ஜனதாக்கு ஏன் வைக்கல? நான் உடனே சொல்றீங்க குற்ற பின்னணி உடையவங்க தான் அங்க இருப்பாங்க, யாரெல்லாம் ஹிஸ்டரி ஷீட்டரோ எல்லாம் பிஜேபியில தான் இருப்பாங்க நீங்க சொல்றீங்க. அதுதானே பாரு, நான் என்ன அவர்கள் அந்த அளவுக்கு வைக்கலாம்ல, அவர்களும் மனிதர்கள் தான். எத்தனை பேரை நீங்க சொல்றீங்க? ஜாபர் சாதிக்கு ஒன்னா, அடுத்து இப்ப ஒரு ஆள் பிடிபட்டிருக்கான், வேற யாரு சொல்லுங்க? சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. 2 பேர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி சார்பில் புக்லெட் வெளியிட்டு இருக்காங்க. அது செல்வப்பரங்க பாரு, அதை வெளியிடலாம், அது அவன் அந்த ஆளுடைய வேலை. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. அவன் அரசியல் பண்றான், நான் அரசியல் பண்ணல. உண்மையா நான் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை நபர்கள் மீது வழக்கு போடப்பட்டது, எத்தனை மலர்கள் பிடிபட்டாருங்க சொல்லுங்க பாப்போம். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கும். நீங்க இப்ப வந்து ஜாபர் சாதிக்கு சொல்லியிருக்கீங்க, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்காச்சு.
இப்ப மெத்து பிடிச்சவனையும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவனையும் நீக்கியாச்சு. நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் ஒருத்தன் வந்து திருப்பூர்ல வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான். அவனை வந்து அவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, நாங்க அவனை கட்சியை விட்டு முன்னாடியே நீக்கிட்டோம். எப்ப முன்னாடியே நீக்கினா அவன் குற்றவாளின்னு இப்பதான் தெரியுது. அப்புறம் முன்னாடியே நீக்கிட்டாங்க. அந்த மாதிரி பொய் உரைக்க நாங்க இல்ல. இப்ப எங்களுக்கு தகவல் கிடைச்சது, நாங்க உடனே தூக்கிட்டோம். ரெண்டாவது இது ஜாபர் சாதிக்கு நெட்வொர்க் வந்து பெரிய நெட்வொர்க் போலயே, அப்படிதானே தெரிய வருது. அது ஜாபர் சாதிக்கு நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க்னா நீங்க அது வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸை கேட்கணும். இப்ப அவரை பெயில கொடுத்துருக்காங்க. அவருக்கு பெயில் கொடுத்து வெளியில தான் இருக்காரு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய இதுல பார்த்து இப்ப இங்க பிடிச்சது யார் பிடிச்சிருக்கா? இதுல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்ச கேஸ் வந்து யார்? தமிழ்நாடு போலீஸா சென்ட்ரல் போலீஸா? அது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து பிடித்தது வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய காவல்துறை தான் பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு போலீஸ் தானே பிடிச்சிருக்கு. அப்ப நாங்க வந்து பாரபட்சம் காட்டலையே. எங்க கட்சிக்காரங்கிறதுக்காக கொண்டுட்டு போப்பான்னு விட்டுட்டோமா? சொல்லுங்க. அது பண்றவங்க எல்லாம் திமுக காரங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுதான் சொல்றேன்னு. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. வெற்றி பயிலுவா ஏற்கனவே எவனோ ஒருத்தன் பீரோல்ல தலைவர் படத்தையும் ஒட்டியிருந்தான் அப்படிங்கிறதுனால அவன் கள்ளச்சாராயம் வித்தவனா இருந்தா அவன் வந்து எங்க கட்சிக்காரன் சொல்றதா? இதே இந்த கள்ளக்குறிச்சியினுடைய நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது கூட அவர் பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு திமுகவுக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுதுல. கண்ண இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் கண்ண. நீங்க அவன் பிரச்சாரம் பண்ணி அவன் ஓட்டு போடுவான் புரிய. அவனை பிரச்சாரத்துக்கு நாங்க அனுமதிப்போமா? திருட்டு பையில இதெல்லாம் அவன் எப்படி அவன் மேல வழக்கு தொடுத்து அவன் உள்ள உட்கார்ந்துருக்கான். அவன் எப்படி பிரச்சாரத்துக்கு வந்தான் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் புனையப்பட்ட செய்தி இல்லையா? அவன் மேல வழக்கு போட்டாச்சு இல்ல, ஜெயில தானே இருக்கான். போலீஸ் கஸ்டடி இல்ல, நீதிமன்ற கஸ்டடியில இருக்கான். அப்புறம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச போச்சு? எல்லாமே பொய்யா பேசுறான். தினத்துக்கு இந்த பயலுக்கு எவன் இந்த ஊடகத்துல உட்காந்து எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அவதூறு பரப்புது. எதிர்கட்சியில் அவதூறு பரப்புது ஒரு பக்கம். இந்த ஊடகத்தில் நாங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் அவங்க புரோடா விட்டுக்கிட்டு திரியிற ஒரு கூட்டம் இதே வேலையை வச்சுட்டு திரியுது. இந்த கூட்டங்கள்லாம் அடக்கணும், அப்பதான் அடங்கும். ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் மெத்து பிடிபட்டதாக செய்திகள் இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த அரசுக்கு வந்து ஒரு இழுக்கு ஏற்படுத்தாதா, ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கண்ணே. நாங்க வந்து நேஷனல் மீடியாஸ் கொண்டு போவோம், எல்லாமே கொண்டுட்டு போட்டோம். நேஷனல் மீடியா பூராமே திரு மோடி அவர்களுடைய பாக்கெட்ல இருக்கு. அதனாலதான் அவர் ஜிப்பாவே போட்டிருக்காரு. அவர் ஜிப்பா பாக்கெட்ல 2 பேர்த்தையும் வச்சிருக்காரு. சென்ட்ரல் மீடியா ஃபுல்லாவே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க போடுன்னா போடுவான், போடாதன்னா போட மாட்டான். புரியுதா? நேற்று பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் பேசுனது எல்லா மீடியாலையும் வந்துச்சா ஐயா? முழுசா ஒளிபரப்பு பண்ணாங்களா அவர் பேசுனத? ஏன் இருட்டடி பண்ணாங்க? அதே மாதிரி நேற்றுக்கு வயநாட்டுல பெரிய போகம் ஏற்பட்டுச்சு. எவ்வளவு மக்கள் இறந்து போயிட்டாங்க. பிரேதங்கள் மட்டும் இதுவரை 50-60 எடுத்திருக்காங்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு அங்க இருக்க மக்கள் தகவல் சொல்றாங்க எனக்கு. சோ அவ்வளவு சூழ்நிலை நடந்திருக்கு. இப்ப அவருடைய முன்னாள் அங்க இருந்த எம்பியா இருந்த நம்ம ராகுல் காந்தி அவர்கள், இப்ப அவரும் பிரியங்கா காந்தி 2 பேரும் இன்னைக்கு வயநாடு போயிருக்காங்க. இதே பிரதமர் என்ன பண்றாரு, உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு, அதை காக்க வேண்டிய அரசு என்ன செய்து தூங்கிட்டு இருக்கு, கொட்டை விட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஊழலுக்கும் துப்பு இல்ல. வேங்கவயல்ல என்னத்துக்கு போகணும்? வேங்கவயல்ல என்ன விஷயம்? வேங்கவயல்ல என்ன விஷயம்? மக்கள் பாதிப்படையிலையா? அந்த மக்கள் பாதிப்பு அடையல. அந்த மக்கள் ஒரு காக்கா தூக்கி கொண்டு போய் ஒரு நரகளை போட்டுடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே அதை பண்ணி பல 1000 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வேற புதுசா ஒரு டேங்கை கட்டி அவங்களுக்கு குடித நீரை கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல என்ன ஒரு அரசு செய்யணும் எதிர்பார்க்கறீங்க? சும்மா இந்த மானகட்ட பயில சில மீடியால உட்காந்துக்கிட்டு வேங்க வயசு பேசிட்டே இருக்காங்க. இனிமேல் எவனாவது வேங்க வயல்னு பேசினா நாக்க வெட்டணும் ராஸ்கோல்களை. காவல்துறை அது ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதுல பாதிக்கப்பட்டவங்க பூரா யாருன்னா அங்க மேல போய் உட்காந்து 5 பேர் தண்ணி அடிச்சாங்க. அவன் எவன் போய் தண்ணி அடிச்சான்? அந்த வாட்ச்மேனை புடிச்சிட்டு விசாரிச்சா அவனே சொல்லிவிடுவான். இந்த ஏரியால இருக்க வாட்டர் டேங்க்ல வேற எந்த ஜாதிக்காரன் வந்து அங்க ஏறி உட்காந்து தண்ணி அடிப்பான்? இதெல்லாம் தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியும். காவல்துறைக்கு இதை வெளியிட்டோம்னா வீணால ஒரு ஜாதி போடுறதுக்கு வந்து மாசம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது ஜாதி பிரச்சனை வருங்கிற ஒரே காரணம் தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இது ஜாதி பிரச்சனை உண்டாக கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் இந்த இவர் பேசுறாரு பாருங்க, ராமதாஸ் பேசுறாரு பாருங்க, எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு. நான் என்ன போய் கேட்க வேண்டி இருக்கு?
ஏன் இவர் மகனுக்கு எம்பி டாக்டர் இதுக்கு அமைச்சர் பொறுப்பு வேணும், அதுக்கு முன்னாடி எம்பி பதவி வேணுங்கிறதுக்காக நீ போன. அதுக்கப்புறம் மகனுக்காக போய் அண்ணன் கண்ணீர் விட்டீங்க, அப்பனும் மகனும் போய் கண்ணீர் விட்டு கலைஞர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு வந்து கொள்ளையை நடிச்சு இப்ப சிபிஐ வழக்கு என்கொயரியில கோர்ட்ல இருக்க. அதுக்கு மேல ஒரு மானங்கட்ட மனுஷன் நீ பேசுற, நாக்குல நரம் இல்லாம எங்க முதலமைச்சரை பார்த்து என்ன பேசுற? தூண்டி விடுறதுக்கு பாக்குறாரு. இருந்தாலும் வன்னியர்களை தூண்டி விடுறதுக்கு இவர் இல்ல, இனிமே இவரு அப்ப இல்ல ஒரு புள்ள இல்ல வந்தாலும் நடக்காது. ஏன்னா ராமூர்த்தி கிட்ட கேட்டா புட்டு வைப்பாரு. இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருமே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்ல வந்து அங்க இவங்களும் போட்டி போட்டாங்க, நாங்களும் போட்டி போட்டோம். எங்க கட்சியிலையும் வேட்பாளர் வன்னியர் தான், அவங்க கட்சி வேட்பாளரும் வன்னியர் தான். எந்த கட்சி வேட்பாளர் எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க? எப்பயாவது அறிவு வேணும். பூராமே வன்னியர் பூரா திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் இருக்காங்கன்னு ஒரு அறிவு இல்ல. எங்க மக்களை எங்கள்கிட்ட இருக்க மக்கள் நாங்க தூண்டி விட்டோம்னா ஒண்ணு பஸ்பமாக்கிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் பேச்சுக்கள். இனிமே உங்களோட கருத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.